சேத்மா ட்ரைனிங் அகாடமி. இன்றைக்கி February 28 கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து டாப் 5 நியூஸ் பார்க்க போகிறோம். இந்தியாவின் முதல் விளையாட்டு பொம்மை கண்காட்சி இந்த இந்தியன் டாய் ஃபேர் 2021 பிரதமர் மோடி அவங்க ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இதோட மொத்த மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா $100 பில்லியன். இந்த கண்காட்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன நோக்கம்னு பார்த்தோம்னா, இப்போ இந்தியாவில் விற்பனை பண்ணுற பொம்மையில் 85% வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொம்மைகள் தான். இந்த நிலைமை மாறி உள்நாட்டிலேயே நம்ம பொம்மை உற்பத்தி அதிகரிக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம தேவைக்கு போக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணுங்கிறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக தான் இந்த பொம்மை கண்காட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செஞ்சு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையிலையும் கைவினை பொம்மைகள் செய்கிறத ஊக்குவிக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு திட்டமாக தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் 15 அமைச்சர்கள் கொண்டு தேசிய அளவிலான அரசு திட்டங்களை தயார் செஞ்சு இந்தியாவை சர்வதேச பொம்மை சந்தையோட ஒரு உற்பத்தி மையமாக மாற்றணும் அப்படின்னு பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்காரு. சர்வதேச எரிசக்தி சுற்றுச்சூழல் தலைமை விருது, அதாவது குளோபல் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் லீடர்ஷிப் அவார்டை நரேந்திர மோடி அவர்களுக்கு தரப்போகிறாங்க. அமெரிக்க பிரிட்டிஷ் நிறுவனமான IHS மார்க்கெட் லிமிடெட் வருஷத்துக்கு ஒன் டைம் எரிசக்தி மாநாடுன்னு சொல்லி ஒரு மாநாடு கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் அமெரிக்காவில் கண்டக்ட் பண்ணி தான் இருந்தாங்க. கொரோனா காரணமாக அதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த வருஷம் செராவிக் 2021 சொல்லி காணொலி வாயிலாக நடத்துகிறாங்க. 100க்கும் மேற்பட்ட நாடுகளோட தலைவர்கள் இந்த விழாவில் கலந்துக்குவாங்க. இந்த மாநாட்டில் தான் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த விருது தரப்போதாக அறிவிச்சிருக்காங்க. February 28 நேஷ்னல் சயின்ஸ் டேவாக கொண்டாடுறோம். ஏன்னா 1928 February 28 அன்றைக்கி தான் சர்.சி.வி. ராமன் அவர்களால் ராமன் எஃபெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுக்காக அவருக்கு 1930ஆம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இந்தியாவுக்கு இயற்பியலில் ஃபர்ஸ்ட் டைம் நோபல் பரிசு வாங்கி கொடுத்தது சர்.சி.வி. ராமன் அவர்கள் தான். ஸோ 1930 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரியில் சயின்ஸ் பிரான்ச்சில் யாருமே நோபல் ப்ரைஸ் வாங்காமல் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக 1930 சர்.சி.வி. ராமன் அவர்கள் தான் ஒரு ஏஷியன் கண்ட்ரிலேருந்து சயின்ஸ்க்காக நோபல் ப்ரைஸ் வாங்கின பர்சன். இந்த வருஷத்துக்கான தீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபியூச்சர் ஆஃப் STI இம்பேக்ட்ஸ் ஆன் எஜுகேஷன், ஸ்கில்ஸ் அண்ட் ஒர்க். ஸோ பேரவையோட தலைவராக தனபால் அவர்கள் நீண்ட காலமாக பணியாற்றிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடந்து வர 15வது சட்டப்பேரவை, இவரோட டைம் பீரியட் பார்த்தோம்னா May 2016 February 2021 வரைக்கும் இவர் தலைவராக இருந்திருக்காரு. இவரோட டைமில் பார்த்தோம்னா 10 கூட்டத்தொடர்கள் நடந்திருக்கு, 10 பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க, அண்ட் 10 ஆளுநர் உரைகள் நிறைவேற்றியிருக்காங்க. திருக்குறளை ஹீப்ரு மொழியில் மொழிபெயர்க்க போகிறாங்க. உலக திருக்குறள் மாநாடு 3rd டைமாக தஞ்சாவூரில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாநாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலக தமிழாய்ச்சி நிறுவன இயக்குனரான விஜயராகவன் திருக்குறளை ஹீப்ரு மொழியில் மொழிபெயர்க்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு சார்பாக சைனீஸ் லாங்குவேஜ், ஹிந்தி அண்டு வங்காள மொழியிலலாம் திருக்குறளை மொழிபெயர்ச்சிருக்காங்க. இப்போது யூதர்கள் அதிகமாக பேசுகிற மொழியான ஹீப்ரு மொழியிலையும் இதை மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த உலக திருக்குறள் மாநாட்டில் ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்க மெல்பர்ன் தமிழ் சங்கத்துக்கும் திருச்சியில் இருக்க நேரு நினைவுக் கல்லூரிக்கும் திருவள்ளுவர் சிலையும் வழங்கியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்ததுலேருந்து சம்மரி. இந்தியாவின் முதல் விளையாட்டு பொம்மை கண்காட்சியை மோடி ஆரம்பித்து வச்சுருக்காங்க. பேரவையோட நீண்டகால தலைவராக தனபால் அவர்கள் பணியாற்றியிருக்காங்க. திருக்குறளை ஹீப்ரு மொழியில் மொழிபெயர்க்க போகிறாங்க. 1928 சர்.சி.வி. ராமன் அவர்களால் ராமன் விளைவு அறிவிக்கப்பட்ட தினமான இன்று தேசிய நேஷ்னல் சயின்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க. ஸோ நேற்று கேட்ட CA கொஸ்டினுக்குரிய ஆன்சர், ஐநா சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் லிகியா நோரன்ஹா. PSLV C-51 ராக்கெட் மூலம் செலுத்தப்படும் செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை 19. ஜெயலலிதா பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டுள்ள இடம் விழுப்புரம். இன்றைக்கி CA கொஸ்டின்ஸ் இதுக்கான ஆன்சர் நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேசிய அறிவியல் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எது? திருக்குறள் சீன மொழியில் எந்த வருடம் மொழிபெயர்க்கப்பட்டது? பேரவைத் தலைவர் P. தனபால் அவர்களின் தலைமையில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்களின் எண்ணிக்கை என்ன? தேங்க்யூ.